குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 24/12/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 447க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்திருக்கு, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 days வீடியோ கொடுக்கல. 21ஆம் கெஸிங் கொடுத்துருக்கேன். என்ன கெஸிங் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். இப்போ 21ஆம் கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 969 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. 969 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா 11 பாஸ் ஆச்சு, 110 ஏபி 11 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் 9/6 அப்படிங்கிறது ஏபி பாஸ் ஆச்சு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 9/2 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஏபி பாஸ் ஆகணும். 9/2 இல்லை அப்படின்னா இதோட பவர் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2ஓட பவர் நம்பர் 7, 9ஓட பவர் நம்பர் 5. நான் வந்து ஒரு இதுக்கு மட்டும் பவர் நம்பர் எடுத்தேன், 2ம் பவர் பாஸ் ஆச்சு. 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7, 9, 9ஓட பவர் 5, 7, 5 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்குது. நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா 8, 7, 6 அப்படின்னு எடுத்தேன். 8, 7, 6ன்னு எடுத்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8, 7, 5 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 8, 7, 5 பக்கத்தில் உள்ள நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 8, 7, 6 எடுத்தோம்னா 8, 7, 5 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 8, 7க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 6, 5 இருக்குது. இங்கே எப்படி 11, 96 அப்படின்னு பாஸ் ஆச்சோ அதே மாதிரி 8, 7 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 6, 5 இருக்குது. அதே மாதிரி 6, 5, 1 அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ரிசல்ட்டை வந்து கண்டினியூவாக வீடியோ பார்க்க சொல்கிறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டில் கண்டிப்பாக 3 days 1 or 2 days 4 or 5 days கூட வர சான்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 days ரிசல்ட் இருக்குது பாருங்கள். இங்கே பாஸ் ஆயிருந்துச்சு, இதை பேஸ் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8, 7, 5 பாஸ் ஆச்சு. நேற்றைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6, 5, 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான ரிசல்ட்டும் எகைன் 5, 1 பாஸ் ஆகிருக்கு. 2, 5, 1ங்கிறது இந்த சார்ட்டில் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5, 1 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்து 2, 1 இருக்குது. எகைன் அது வரும்னு நினச்சிங்கன்னா 5, 1 இல்லை 2, 1 அப்படின்னு எடுத்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 1 இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 1ன்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ கொடுக்கல, பட் ஆனால் 2 நாள் இந்த வீடியோ பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பிளேஸில் 2, 5, 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 915,652 அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா 2, 5, 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 415, 982 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 1 அப்படிங்கிற பாஸ் ஆகிருக்கு. சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேஸில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரணும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 2க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த நம்பர்ஸ் ரவுண்ட் முன்ன 609, 579, 386, 188 அப்படிங்கிற 2 நம்பரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நாளைக்கான ரிசல்ட்டு பாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5, 1 அப்படிங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 5, 1. நாளைக்கு பிசியில் 2, 5 பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். பிசியில் 2, 5, 5, 1 பாஸ் ஆச்சு. அடுத்தது 2, 5 அப்படிங்கிறது பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். இல்லை ஏபியில் 2, 5 பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு 0, 1 பாஸ் ஆகும். இந்த 3 நம்பர் பார்த்துக்கோங்க. 25 பாஸ் ஆச்சு அப்படின்னா 0, 1 ஏபியில் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். இல்லை 51 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 25 வர சான்ஸ் இருக்கும். பிசியில் 25 வர சான்ஸ் இருக்கும். இந்த 3 நம்பர் பார்த்துக்கோங்க. 15, 25, 10 அப்படிங்கிற இந்த 3 நம்பர் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்கேயும் அதே தான் 2 5 1 15. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 8 2 7 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரி, 8 2 8 2. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 25ன்னு எப்படி பாஸ் ஆகிருக்கு, 25 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ 18 அல்லது 81. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15ங்கிறது காமன், அது வந்திருக்கு. அது கீழே உள்ள நம்பர் 25 அல்லது 52, 01 அல்லது 10. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 18 அல்லது 81ங்கிற நம்பர்ஸ் வரலாம், இல்லை 28 அல்லது 82 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். அதை பேஸ் பண்ணி அதான் வந்து ஆல்போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். 01 25 அப்படிங்கிறது, 28 81 அல்லது 18 அப்படிங்கிறது ஏபிபிசியில் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும் ஆல்போர்டில். அந்த நம்பர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரி, அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் வந்து ஏ போர்டில் 0 வரும்னு நினச்சிங்கன்னா 012 014 015 019 012. ஏ போர்டில் 0 வரும்னு நினச்சிங்கன்னா 12 14 15 19 அப்படிங்கிற இந்த 4 நம்பரில் எனி 1 நம்பர் வரக்கான சான்சஸ் இருக்கும் 0 வரும்னு நினச்சிங்கன்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 381 அல்லது 318 இருக்குது. 318 அல்லது 381ங்கிறது இதுக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர். 2 வந்திருக்கு, 3 வரும்னு நினச்சிங்கன்னா 3 8 7 3 8 1 3 1 8 அப்படிங்கிற நம்பர், அதாவது 3 1 அப்படிங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3 வந்துச்சுன்னா எகைன் 1 வர சான்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 8 6. இப்போ 2 8 கொடுத்துருக்கேன் இங்கே. ஏன்னா 15 கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 8 அப்படிங்கிறது இருக்குது 51 பிசியில். இப்போ 28 பிசியில் 28 வரும் அப்படின்னா 28 பிசியில் வரும்னா 028 இல்லை 828 828. அதனால் பிசியில் 28 வரும் அப்படின்னா 828 போட்டுக்கலாம். அது மாதிரி 286 267 அல்லது 287 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது 28 இருந்துச்சுன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ட்ரா நம்பர் வந்து 801. லாஸ்ட்டில் உள்ள 1 அப்படிங்கிறது சி போர்ட் பாஸ் ஆகிருக்கு. 447. அப்போ சி போர்டில் 7 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 வர சான்ஸ் இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வந்திருக்கு, 44 வந்திருக்கு. அதனால் டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 997 இருக்கு. 979 ஆர் 997. அடுத்தது 909 907 997 எடுக்கலாம். பி போர்டில் 0 வந்துச்சுன்னா 907 எடுக்கலாம். 907 909 997 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். 909 907 கொடுக்கல நான், ஆனால் 907 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். 497 477 427. இதில் பார்த்தா 447 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தோம்னா 477 497 இருக்குது. இங்கே 997 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
எப்படியெல்லாம் நம்பர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சார்ட் பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி அந்த மாதிரி நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.